மிகப்பெரிய ஆப் அந்த மாதிரி ரோகிணியோட அம்மா வைக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதாவது இந்த மாதிரி அந்த முத்து அந்த பணத்தை எப்படியே ரெடி பண்ணிட்டாரு, வீட்டை திருப்ப போறாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதிரி ரோகிணி மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரோகிணியுமே இந்த வீட்டை திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிந்தாமணியோட பிளானுமே அதே தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை திருடலாம் அப்படின்னு இந்த மாதிரி திட்டம் போட்டு இந்த மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளும் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல இந்த மாதிரி ரோகிணியோட அம்மாவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தை முத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. தம்பி இந்த மாதிரி மீனா பணம் கொண்டு வரதுல இந்த மாதிரி சிந்தாமணி திருட பிளான் பண்ணியிருக்கா, அது என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்றதுக்குள்ள மீனோட பணம் பார்த்தீங்கன்னா திருடு போயிருது. திருடங்க பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்றது, இன்னும் அரை மணி நேரம் தானே இருக்கு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது முத்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கால் பண்ணி, என்ன சிந்தாமணி நீ அடங்கவே மாட்டியா, இன்னும் இந்த மாதிரியான கேடுகட்டத்தனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்துல என்னோட பணம் என் கைக்கு வரணும், அப்படி வரல அப்படின்னா அதுக்கப்புறமா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன வரல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கறாங்க. அதை உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் நீ திருந்த போறியா என்ன, அதெல்லாம் இல்ல, அதுக்கும் மேல ஒன்று பண்ணுவேன், அதாவது என்னோட வீடு ஏலம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உன்னோட பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் நீ நினைச்ச மாதிரி ரொம்ப பணக்கார பையன்லாம் இல்ல, ரொம்பவே சாதாரண ஒரு பையன் தான். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யார் தெரியுமா, அந்த மாதிரி மீனோட தம்பி தான். ஸோ உன் பொண்ணுமே இப்போ ரெடியாக தான் இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு வார்த்தை அதான் அன்னைக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொன்னிச்சு, நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்னோட கைக்கு பணம் வரல அப்படின்னா அடுத்த வேலையை அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறமா உன்னோட சொத்தெல்லாம் உன் பொண்ணுக்கு தான் போகும். இதுக்கப்புறமா அந்த வீடு எப்படி என்கிட்ட வரணுமோ அப்படி வந்துக்கும், நான் இப்போ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கிட்ட சிந்தாமணி அப்படியே பதறி போய் இவன் சொன்னதை செஞ்சாலும் செய்வான், பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டையும் திருப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி சொல்லிட்டான், ஒருவேளை சொன்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவானா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.